Hi friends, Krishna Jayanthi Spl வெடிக்காத கரகர உப்பு சீடையும் வெள்ளை சீடையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ மாவு பச்சரிசியை கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா காய வச்சு மிஷினில் அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு இதை செய்யறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ரெடிமேடு பச்சரிசி மாவு கடையில் வாங்கிக்கலாம். இப்போ அதுலேருந்து 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் நம்ம இப்போ வறுத்துக்கலாம். அது நம்ம எது வரைக்கும் வறுத்துக்கணும்னா துள்ளுற பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அதாவது ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும் மாவு. இப்போ நீங்கள் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கடாயோட அந்தளவு பெருசாக உங்களுக்கு மூமெண்ட் இருக்காது. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக உங்களுக்கு வறுக்க வரும். அது வரைக்கும் வறுத்துக்கணும். கொஞ்சம் மாவு எடுத்து கோலம் போட்டிங்கன்னா கோலம் போட வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். வறுத்த மாவை இப்போ சளிச்சிக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்து அதை நம்ம லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளாரே நல்லா வெந்திருக்கும். வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்ச உளுந்த மாவை நம்ம இப்போ சளிச்சிக்கலாம். வறுத்து நம்ம சளிச்சிக்கிறதுனால சீடை நல்லா கரகரப்பாக வரும். அடுத்து ஒரு 3/4 கப்பு வெல்லமும் அதில் 1/4 கப்பு தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம இதை பாகாக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். முதல்ல வெள்ளை சீடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளத்தில் டஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நம்ம அதை வடிகட்டி யூஸ் பண்ணுறோம். வறுத்த அரிசி மாவில் 1 கப்பு எடுத்திருக்கோம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பொடி, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் எள்ளு சேர்க்குறோம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வடிகட்டின வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவாக பிசைஞ்சிக்கலாம். கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையும் போது தான் நமக்கு அளவு தெரியும். நான் இப்போ கரைச்ச வெல்லம் இந்த 1 கப்பு மாவுக்கு சரியா போச்சு. பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எந்த பட்சணை பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல பிள்ளையாரை வேண்டிட்டு தான் வைப்போம். அதனால முதல்ல ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து மீதி மாவை போட்டு நம்ம இப்போ உப்பு சீடைக்கு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். வெண்ணெய் நமக்கு மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசைறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ இதையும் சின்ன சின்னதாக உருட்டி ஒரு துணியில் எடுத்து வச்சுக்கலாம். உருட்டி ஒரு துணியில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 சீடையுமே ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சீடையை போடுங்க. போட்ட உடனே நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். அப்போ தான் சீடை நல்லா உள்ளேயும் வெந்திருக்கும். சீடையை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நுர வரும். அதுக்கப்புறம் நுர அடங்கி உங்களுக்கு சீடையோட கலர் மாறிடும். அதுதான் சீடை ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீடை நல்லா கரகரன்னு இருக்கும். இப்போ நம்ம உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெள்ளை சீடை பண்ணலாம். நம்ம எப்படி உப்பு சீடை வறுத்து எடுத்தோமோ அதே மெத்தடில் தான் வெள்ளை சீடையும் வறுத்து எடுக்கணும். சிம்மில் தான் வறுத்து எடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.